இப்போ இந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்சர்ஸை வந்து ஒரு கெஸ்ட்டாக வந்து ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனுக்கோ ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கோ தொடர்ச்சியாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதோட விளைவு தான் இது பூதாகரமாக ஆகி இன்னைக்கு அயாஸ் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து பொண்ணுங்கள்ட்ட தப்பாக நடந்துக்கிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்குதா? அதாவது ரெண்டு பக்கமும் தவறு இருக்கு. ஹயாஸ் மாதிரியான ஆட்கள் வந்துட்டு இன்ஃப்ளூயன்சர்னு தன்னை காமிச்சுக்கிட்டு தன்னை ஒரு பெரிய விஐபியாக நினச்சிக்கிட்டு பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னாகும், ஒரு சில பெண்களை நேரடியாக பாதிக்கும். அந்த வயசு வந்து உண்மையை கண்டறிய முடியாத ஒரு வயசு. அந்த வயசு என்னாகும், ஓ இவன் வந்து ஒரு பெரிய விஐபி ஆக்கும், இவன் ஒரு பெரிய நடிகராக்கும். ஒன்றுமில்லை. இப்போ விஜயோட இதை எடுத்துக்கோங்களேன். எதனால் அத்தனை மக்கள் போய் நெரிசலில் மாட்டினாங்க? அதில் தொண்டனாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25% தான் இருப்பாங்க. மீதி எல்லாருமே ரசிகர்கள் தான். சினிமாவில் பார்த்தா ஒரு ஃபிகரை நேரடியாக பார்க்குறோன்றதுக்கு தான் அடித்து பிடிச்சிட்டு ஓடி போய் பார்க்குறாங்க. ஒரு அம்மா சொன்னாங்க இல்லையா டிவிலேயே, நீங்கள் ஏமா போனீங்க இந்த வயசுலன்னு கேட்டதுக்கு, இல்லைங்க சினிமாவில் பார்த்தவங்க அவரை நேரில் பார்க்கணும் போல் இருந்துச்சு அதனால் போனேன்னாங்க. ஸோ விளைவை இவங்க தான் ஏற்படுத்திக்கிறாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து இந்த ஒரு இன்ஸ்டாகிராமில் நான் வர்றதுனால நான் பெரிய ஃபேமஸ் ஆகிட்டேன், இது பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இவங்க பண்ணுறது முட்டாள்தனம். அங்கே திறமை இல்லைங்க. உண்மையான திறமையை காட்டுங்க. எத்தனையோ பேர் திறமையை காட்டுங்க. இதே இன்ஸ்டாகிராமில் நல்ல நல்ல விஷயங்களை போடுறவங்க இருக்காங்க, நல்ல நல்ல திறமைகள் இருக்குது. ரீசெண்டாக கூட ஒரு இது பார்த்தேன். அதாவது ஒரு சின்ன பையன் வந்துட்டு அந்த பெட்ரோல் இதில் ஏதோ ஒன்று எடுக்கிறது, தண்ணியிலேருந்து பெட்ரோல் இது பண்ணுறது ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஒருத்தர் அது போட்டிருந்தாங்க. பெட்ரோல் வந்து அதாவது தண்ணியில் வந்து வண்டி ஓட்டுறதை கண்டுபிடிச்சிருக்காரு. அது நல்ல விஷயம். அதே மாதிரி ஒரு சின்ன பையன் வந்துட்டு ஹார்ட் பீட்டை வந்து அவ்வளோ சீக்கிரமாக துல்லியமாக கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு கருவியை கண்டுபிடிச்சிருக்கான் ஒரு சின்ன பையன். இதெல்லாம் வந்து நல்ல விஷயம். அந்த மாதிரி உங்களை வளர்த்துக்குங்கன்ற. அதை விட்டுட்டு அரைகுறையாக ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஆடுறது, கண்ட கண்ட வசனங்களை பேசுறது, இதெல்லாம் வந்து குழந்தைகளோட மனநிலையை பாதிக்கும். இந்த என்ன சொல்கிறது, ஒரு 15லேருந்து அந்த 18 வயசுக்கு உட்பட்ட வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க அவங்களால எதையுமே வந்துட்டு தீர்மானிக்க முடியாது வாழ்க்கையில். அதனால தான் பெரியாரை துணைக்கோடல்னு ஒரு வார்த்தையை வச்சு